சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள எம்.சி. ராஜா சமூக நீதி விடுதியில் முதல்வர் விஜய் ஆய்வு செய்தார். முன்னறிவிப்பின்றி சமூக நீதி விடுதிகளில் திடீரென முதல்வர் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். சமூக நீதி விடுதியில் உள்ள கல்லூரி மாணவர்களின் குறைகளையும் முதல்வர் விஜய் கேட்டறிந்தார். திமுக ஆட்சியில் 44,50 லட்சம் ரூபாயில் திறக்கப்பட்ட 10 மாடி புதிய கட்டடத்தையும் முதல்வர் விஜய் ஆய்வு செய்தார். அண்மையில் சென்னை எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் முதல்வர் விஜய் ஆய்வு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள எம்.சி. ராஜா சமூக நீதி விடுதியில் முதல்வர் விஜய் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார். முன்னறிவிப்பின்றி சமூக நீதி விடுதிகளில் முதல்வர் விஜய் திடீரென்று ஆய்வு மேற்கொண்ட காட்சிகளை பார்க்கிறோம். ஆய்வின் போது சமூக நீதி விடுதியில் உள்ள கல்லூரி மாணவர்களின் குறைகளை முதல்வர் விஜய் கேட்டறிந்திருக்கிறார். திமுக ஆட்சியில் 44,50 லட்சம் ரூபாயில் திறக்கப்பட்ட 10 மாடி புதிய கட்டடத்தையும் முதல்வர் விஜய் ஆய்வு செய்தார். முன்னறிவிப்பின்றி முதல்வர் விஜய் திடீரென்று இந்த ஆய்வில் ஈடுபட்டார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள எம்.சி. ராஜா சமூக விடுதியில் முதல்வர் விஜய் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார். முன்னறிவிப்பின்றி சமூக நீதி விடுதிகளில் திடீரென முதல்வர் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது சமூக நீதி விடுதிகளில் உள்ள கல்லூரி மாணவர்களின் குறைகளையும் முதல்வர் விஜய் கேட்டறிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முன்னறிவிப்பின்றி சமூக நீதி விடுதியில் முதல்வர் விஜய் ஆய்வு மேற்கொண்டார்.